உக்ரைன் 3 துண்டா மாறப்போகுது அப்படிங்கிறத பற்றியான ஒரு காணொளி சீக்கிரமாகவே நீங்கள் பார்ப்பீங்க. அது ஆல்ரெடி நம்ம பேசி கொடுத்துட்டோம், எடிட்டிங் கோயிங் ஆன். ஸோ இந்த 3 துண்டா மாறக்கூடிய உக்ரைன் அப்படின்னு சொல்கிறத விட உக்ரைன் இப்போ பேச்சுவார்த்தைக்கு வராங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது பார்த்தீங்களா. ஏன்னா பேச்சுவார்த்தை நடத்தினா இந்த யுத்தம் முடிஞ்சிடும் அப்படிலாம் சொன்னாங்களே, அப்படிப்பட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடந்ததான்னு கேட்டால் 24 மணி நேரமும் 7 தினமும் பேச்சுவார்த்தைக்கு உக்ரைன் தயாராக மாட்டுக்காங்க. சொல்லப்போனால் எல்லா நேரமும் ரஷ்யாவை அடிப்பது எப்படி, ரஷ்யாவினுடைய ஆயில் ரிஃபைனரியை தாக்குதல் எப்படி செய்யலாம், இதை பற்றி தான் உக்ரைன் யோசிச்சுட்டு இருக்காங்களே தவிர இந்த போரை முடித்து வைப்பதற்கான யோசனை சுத்தமாக உக்ரைன்கிட்ட இல்லை அப்படிங்கிறத இன்றைக்கி ரஷ்யா போட்டு உடைச்சிட்டாங்க. உக்ரைனை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரஷ்யாவினுடைய ஆயில் ரிஃபைனரி மேலே ஒரு தாக்குதலை நடத்தி இந்த தாக்குதலை எங்களுடைய முக்கிய தாக்குதலாக நாங்கள் கருதுகிறோம் அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி அவர்கள் ஒரு மெசேஜே போட்டிருந்தார். பொதுவாக வீடியோ வெளியிடுவார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வீடியோவில் அவர் சொல்கிறார், ஆக்சுவலாக எனர்ஜி செக்டார் மேலேயும் ஆயில் ரிஃபைனரி மேலேயும் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லி 2 பேருக்கும் இடையே ஒரு பெரிய அக்ரிமெண்ட்டே உருவானது. எனர்ஜி கிரிட்டு, எனர்ஜி ரிஃபைனரிஸ் இது எதுலேயுமே அட்டாக் அப்படிங்கிறது நடத்தக்கூடாது, சாப்ரோசிஷா அணுமின் நிலையத்தை நம்ம பாதுகாக்க வேண்டும், இந்த மாதிரியான அக்ரிமெண்ட்லாம் காற்றுல பறக்க விட்டு இது எங்களுடைய முக்கியமான அட்டாக் அப்படின்னு சொல்லி செலன்ஸ்கி அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் அவர் சமாதானத்துக்கு தயாராகவில்லை. அப்படின்னா என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறதுலாம் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். எல்லாத்தையும் பார்த்துடலாமா? நிறைய வீடியோ பார்க்குறீங்க, நிறைய வீடியோவில் இருக்கக்கூடிய நாலேஜை கெயின் பண்ணிக்கிறீங்க, அப்பப்போ ஃபினான்ஷியல் டிப்ஸ் அப்படிங்கிறதும் கிடைக்குது. பொதுவாக இந்த ஃபினான்ஷியல் டிப்ஸ் அப்படிங்கிறது நம்ம வெல்த்தை க்ரோ பண்ணுறது தான். நார்மலாக நம்ம ஒரு பணத்தை சேவ் பண்ணுறதுனால நமக்கு ஏதாவது நல்லது நடக்குமான்னு கேட்டால் இல்லை. அதே இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றி அதை 2-3 மடங்காக மாற்றும் போது தான் நமக்கான தேவைகளும் நமக்கான நன்மைகளும் நடக்கும். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 1 லிட்டர் பெட்ரோல் 40 ரூபாய் அப்படின்னா இப்போ அது 100 ரூபாயாக மாறிடுச்சு. ஸோ அதே மாதிரி தான் நம்முடைய சேவிங்ஸ் அப்படிங்கிற பணம் எப்போவுமே மல்டிபிள் ஆகாது, ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் மல்டிபிள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்ம சம்பாதிக்கிறோம், 20-30 வருஷத்தில் ரிட்டையர் ஆக வேண்டிய அந்த தருணம் இருக்கும், ஆனால் விலையும் 20-30 வருஷத்தில் அந்த அளவுக்கு கூடிடலாம். இதே மாதிரியான லைஃப் ஸ்டைலை அப்போது நம்ம வாழ வேண்டும் அப்படின்னா நம்ம மணி அப்படிங்கிறது மல்டிபிள் டைம்ஸ் க்ரோ ஆகிட்டே இருக்கணும். அஃப்கோர்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது தான், பட் அது தெரியாதவங்களுக்கு அதுவே ஒரு ட்ராப்பாக மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரிஸ்க் இல்லாமல் சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, 100% மணி கேரண்டிக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதுலாம் இருக்குது. நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பணத்தில் 1 ரூபா கூட குறையாமல் மெச்சூரிட்டி டைமில் நமக்கு கிடைக்கும். பஜாஜ் அலைன்ஸ் லைஃப் இதற்கான ஒரு ஆப்ஷனை நமக்கு கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய புதிய NFO தான் BSE 500 என்ஹான்ஸ்டு வேல்யூ 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிறது. கீழே இருக்கக்கூடிய லிங்க் வழியாக மேலும் டீட்டெயில்ஸை புரிஞ்சுக்கலாம். பட் செப்டம்பர் 18ஆம் தேதி வரை தான் இந்த NFO NAV 10 ரூபாய்க்கு உங்களால் வாங்க முடியும். இன்னும் 5 தினங்கள் மட்டும்தான் இருக்குது. எவ்வளோ வேணாலும் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். NAV 10 ரூபாய். இந்த NFO இண்டெக்ஸை நம்ம எடுத்து பார்த்தோம்னா கடந்த 5 வருடங்களில் CAGR 37%, கடந்த 10 வருடங்களில் CAGR 21% இருக்கு. இதே இண்டெக்ஸை தான் இந்த NFO ரெப்ளிகேட் பண்றாங்க. இது மட்டும் இல்லாமல் மாத பிரீமியத்தில் 120 மடங்கு லைஃப் கவர் அப்படிங்கிறதும் கிடைக்கும். வருஷத்தில் 2.5 லட்சம் ரூபாய் வரை இன்வெஸ்ட் பண்ணி அதில் கிடைக்கக்கூடிய லாபத்துக்கு டாக்ஸ் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. NRI மாதம் 18,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி 2 கோடி வரை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. நம்ம முதலே சொன்ன மாதிரி செப்டம்பர் 18ஆம் தேதி, இன்னும் 5 தினங்கள் மட்டும்தான் இருக்கு. கீழே இருக்கக்கூடிய லிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க. தமிழ் கால்பேக் இருக்கு, இல்லை ஒரு ஏஜென்ட் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. மேலும் விவரங்களுக்கு லிங்க் அப்படி இல்லைனா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய QR கோடை யூஸ் பண்ணிக்கோங்க. நியூயார்க் டைம்ஸ் இன்னைக்கு ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்கிறார்கள். அந்த செய்தியை படிக்கக்கூடிய மேற்குலக நாடுகள் கண்டிப்பாக தலை சுற்றி கீழே விழுந்திருப்பாங்க. ஏன்னா இப்போதைக்கு ரஷ்யா தான் ட்ரோன் எம்பையராக மாறிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த செய்தி. அந்த செய்தியை நம்ம வாசித்து பார்க்கும்போது நியூயார்க் டைம்ஸ் அதுக்கு பின்னாடி நிறையவே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த யுத்தத்தை எப்படியெல்லாம் மாறி இருக்கு, அந்த யுத்தத்தினுடைய போக்கை ட்ரோன் எப்படி மாற்றி இருக்கிறது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக ஸ்டடி பண்ணியிருக்காங்க. எவ்வளவு ட்ரோன் அட்டாக் ஒரு நாட்களுக்கு நடக்குது அப்படிங்கிறத அவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய நெட்வொர்க் வழியாக அவங்க படிச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில் நியூயார்க் டைம்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வருடத்தில் இப்போ ரஷ்யாவால் கிட்டத்தட்ட 30,000க்கும் மேற்பட்ட ஜாகித் 136 அப்படி இல்லைனா ஜெரான் 2 அப்படிங்கிற ட்ரோனை அட்டாக் ட்ரோன்ஸை உருவாக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வருஷத்தில் 30,000 ட்ரோன்ஸை இப்போ ரஷ்யாவால் உருவாக்க முடியும். எந்த நாட்டினுடைய ஹெல்ப்போ இல்லை வேறு எந்த நாட்டினுடைய சப்ளை செயினோ இல்லாமல் ரஷ்யாவால் தனிப்பட்ட முறையில் இதை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி நியூயார்க் டைம்ஸ் சொல்லியிருக்கிறது தான் பெரிய விஷயம். என்னப்பா சொல்கிறோம், 30,000 ட்ரோனை ரஷ்யாவால் உருவாக்க முடியும் அப்படின்னா ரஷ்யா தானே ட்ரோன் எம்பையர். ட்ரோன் அட்டாக்கை எப்படி செய்யணும், ட்ரோன் அட்டாக்கை எப்படி தடுக்கணும், இது எல்லாத்தையுமே ரஷ்யா தானே பல நாடுகளுக்கும் இப்போ சொல்லி கொடுத்துட்ருக்காங்க.
பீரங்கிகள் மேலே மிகப்பெரிய அளவில் ட்ரோனை தடுப்பதற்கான தடுப்புச் சுவர்கள் எழுப்பினதிலிருந்து மக்களை காப்பாற்றுவதற்கும் அங்கே இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களை காப்பாற்றுவதற்கும் ஃபர்ஸ்ட் பர்சன் வியூ இருக்கக்கூடிய ட்ரோனை எப்படி திருப்பி அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய யுக்திகளாக இருக்கட்டும், இதை எல்லாத்தையுமே இப்போ மாடர்னைஸ் பண்ணிட்டு இருக்காங்க ரஷ்யா. T-90 பீரங்கிகள் கூட இப்போது மறுபடியும் யுத்த களத்திற்கு வரப்போகிறது என்கிற தகவலை ரஷ்யா வெளிப்படையாகவே கொடுத்திருக்கிறார்கள். T-90 வரப்போகுது அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, ரஷ்யாட்ட இப்போ பீரங்கிகள் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை பிரதர், ரஷ்யாட்ட பீரங்கிகள்லாம் இருக்குது. ஆனால் T-90 பீரங்கிகளை மறுபடியும் அவங்க தூசி தட்டி எடுப்பதற்கான காரணம் ஒருவேளை அடுத்த ரஷ்யாவினுடைய ஸ்ட்ராட்டஜியை ரஷ்யா எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற செய்திகளாக மாறி இருக்கின்றன. வடகொரியாவும் ரஷ்யாவும் இணைந்து பலவிதமான அட்டாக்கை செஞ்சுட்டு இருக்காங்கல்ல, அந்த நேரத்தில் ஃப்ரண்ட்லைன் எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிறத ரஷ்யா தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஃப்ரண்ட்லைன் எக்ஸ்பேன்ஷனுக்கு ஏகப்பட்ட ட்ரோன்ஸ் மற்றும் பீரங்கிகள் தேவைப்படுகிறது. அதனால தான் T-90 மறுபடியும் படைகளில் சேர்க்கப்படுகிறதா என்கிற கேள்வியும் உருவாகி இருக்கிறது. அடுத்ததா ஷேடோ ஃப்ளீட். ரஷ்யாவினுடைய ஷேடோ ஃப்ளீட்டை பற்றி இன்னைக்கும் ட்ரம்ப் அவர்கள் பேசியிருக்கார். சொல்லப்போனால் நாட்டோ நாடுகளை சும்மா காரி துப்பி இருக்காரு மனுஷன். நாட்டோ நாடுகள் இப்போதும் ரஷ்யாவினுடைய ஆயிலை வாங்கி குவிச்சிட்டு இருக்காங்க. நாட்டோவினுடைய நட்பு நாடாக நிறைய நாடுகள் இருக்கும்போது நாட்டோவினுடைய உறுப்பு நாடான துருக்கி 3வது பெரிய நாடு. ரஷ்யாவினுடைய ஆயில் வாங்குறதுல சீனா இந்தியாவுக்கு அடுத்தபடியாக இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தா துருக்கி தான். இந்த மாதிரி எந்த விதமான கமிட்மெண்ட்ஸும் இல்லாமல் ரஷ்யாவினுடைய வார் மிஷினுக்கு தேவையான ஃபியூலாக இருக்கக்கூடிய அந்த கச்சா எண்ணெயை விலைக்கு வாங்கி, கேஸை விலைக்கு வாங்கி, அந்த காசை நீங்கள் ரஷ்யாவுக்கு கொடுத்து அதை அவங்க போருக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் என்னால் எப்படி ரஷ்யாவுக்கு எதிராக பொருளாதார தடையை ரொம்ப மும்முரமாக போட முடியும்? ரஷ்யாவுக்கு எதிராக என்னால் பொருளாதார தடை போடணும்னா நீங்கள் நாட்டோ நாடுகள் உடனடியாக இந்த ஆயில் வாங்குறதெல்லாம் நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் 100% நிப்பாட்டினா மட்டும்தான் நான் சாங்ஷன் போடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஹிண்ட்டையும் கொடுத்துருக்கார். அது என்ன பாஸ், 100% நிப்பாட்டினா தான் நான் போர் நிறுத்தத்தை அறிவிப்பேன் அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொன்னதே கிடையாது. ஆனால் அமெரிக்கா சொல்கிறாங்க நீங்கள் 100% வாங்கக்கூடாது. அப்போ 100% ரஷ்யாவினுடைய கேஸ் ஆயில் நீங்கள் வாங்கலைன்னா எங்கேருந்து வாங்குவீங்க? அமெரிக்காட்டிருந்து தான் வாங்கி ஆகணும். அமெரிக்கா கை காண்பிக்கக்கூடிய இடத்திலிருந்து தான் மேற்குலக நாடுகள் மீதம் இருக்கும் கச்சா எண்ணெயும் கேஸும் வாங்க வேண்டியதாக இருக்கும். அப்போ இது எல்லாமே ஒரு கட்டத்தில் லாபம் தான். ரஷ்யாவை தனிமைப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் இன்னொரு முகம் காண்பிக்கிறார். அம்புட்டு தான். ஸோ இந்த ஷேடோ ஃப்ளீட் அப்படிங்கிறதுல சீனாவுக்கு ரொம்ப பெரிய அளவில் லாபம் கிடைக்கிறது. எனவே சீனாவுக்கு எதிராக நம்ம பொருளாதார தடை போட வேண்டியதா அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் யோசிச்சிருக்காரு. இவ்வளோ நாள் அட்மிட் செய்யப்பட்டிருந்த இந்தியா அப்படிங்கிற பேஷண்ட்டை ரிலீஸ் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு பேஷண்ட்டை சீனாவை உள்ளக்க கொண்டு வந்துட்டு இருக்காரு ட்ரம்ப் அவர்கள். ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆயில் நீ வாங்கினீன்னா உனக்கு எதிராக நான் சாங்ஷன்ஸ் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி சீனாவை மிரட்ட, சீனா இன்னைக்கு நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ, இந்த உருட்டல் மிரட்டலுக்கு நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பதிலடியும் கொடுத்துட்டாங்க. இதையும் தாண்டி ரஷ்யாவினுடைய கச்சா எண்ணெய் வாங்குவதை சீனா நிறுத்த வேண்டும் என்றால் சீனாவுக்கு எதிரான டாரிஃபை அமெரிக்கா அதிகப்படுத்த வேண்டும். அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா அமெரிக்காவினுடைய பொருளாதாரமும் ஆட்டம் காணும் என்பது நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ சீனாவை அவ்வளோ சீக்கிரம் அமெரிக்கா பகைப்பார்களா இல்லை நண்பர்களாக மாற்றுவார்களா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். கத்தாரை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் கத்தாரின் மீது பெரிய ஒரு தாக்குதலை நடத்திட்டாங்க. இதுக்கு மேலேயும் கத்தார் அந்த மீடியேட்டர் ரோலில் இருப்பாங்களா அப்படிங்கிற கேள்விக்கு இஸ்ரேல் செய்த தவறுக்கு நாங்கள் கண்டிப்பாக பதிலடி கொடுப்போம். அதற்காக மீடியேட்டர் ரோலிருந்து விலகி போகிறது கிடையாது. இஸ்ரேல் காசா பிரச்சனையை முடிப்பதற்கான மீடியேட்டராக கத்தார் தொடரும் என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. அடுத்ததாக ரொமேனியா தான். ரொமேனியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க 2வது நாடாக அறியப்பட்டிருக்கிறார்கள். நாட்டோ நாடுகள்லேயே ரொமேனியா ரஷ்யாவினுடைய ட்ரோன் எங்கள் நாட்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் 2வது நாடாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக உக்ரைனுடைய கடற்படை இன்னைக்கு ரஷ்யாவினுடைய கடற்படையை சார்ந்து சில கப்பல்களை தாக்கியதாகவும் குறிப்பாக பேரன்சியில் வச்சு இந்த தாக்குதல் நடந்ததாகவும் சொல்லப்படுகிறது. அதற்கான பதிலடி தாக்குதலை இப்போது ரஷ்யா தொடங்கியிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. ஆர்டிக் டோர் ஸ்டெப்ல, நாட்டோவினுடைய ஆர்டிக் டோர் ஸ்டெப்ல இன்னைக்கு ரஷ்யா என்ன செஞ்சிருக்காங்கன்னா அவங்களுடைய புதிய ஹைப்பர்சோனிக் மிசைல் ஒன்று டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. ஸோ இந்த ஹைப்பர்சோனிக் மிசைல் அப்படிங்கிறத வச்சு கண்டிப்பாக ஐரோப்பிய ஒன்றியம் மட்டும் கிடையாது, அதனுடைய நட்பு நாடுகள் வர எங்களால் எல்லாம் செய்ய முடியும் என்பதை ரஷ்யா நிரூபித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ஒன் பெல்ட் ஒன் ரோடு மாதிரியான ஒரு வழித்தடம் நமக்கு அமைய வேண்டும் அப்படின்னு சொல்கிற ஆசையை ரஷ்யா கூறியிருக்கிறது. ஸோ இந்த நார்த்தன் காரிடோர் அப்படின்னு சொல்கிறது இருக்குது பார்த்தீங்களா, அதை இன்னும் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணுறதுக்கான வேலையை ரஷ்யா செய்ய போகிறாங்க. சீனா எப்படி அவங்களுக்கான வழித்தடத்தை பல நாடுகளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வழியாக கனெக்ட் பண்ணி அமைத்து கொண்டார்களோ அதே மாதிரியான ஒரு வழித்தடமாகத்தான் நம்முடைய வழித்தடம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிற ஆசையை இப்போது புட்டின் அவர்கள் ரஷ்ய மக்களுக்கு கூறியிருக்கிறார். ஈஸ்டர்ன் ஃபிளாங்கை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவினுடைய ட்ரோன்ஸ் அடிக்கடி போலந்து, ரொமேனியா போன்ற இடங்களுக்கு வந்ததுனால ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை அதிகப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு உத்தரவு வந்திருக்கு. அதனால் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இப்போது மிகப்பெரிய அளவில் என்ஹான்ஸ் பண்ணிட்டு
பண்ணிட்டு இருக்காங்க. சீனாவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா சீனாவுக்கு எதிரான அந்த பொருளாதார தடையை மீண்டும் மறுத்திருக்கிறது. பொருளாதார தடை எனக்கு வரும் பட்சத்தில் அதற்கான 10 மடங்கு பொருளாதார தடை விதிக்கக்கூடிய சக்தி எனக்கு இருப்பதாகவும், அமெரிக்கா மற்றும் சீனாவினுடைய நேரடி யுத்தமாக கூட இது இருக்கலாம் என்கிற ஒரு மிரட்டலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு வழி கிடையாது. இவ்வளோ நாள் இந்தியா மற்றும் ரஷ்யாவினுடைய உறவை முறிப்பதற்காக படாத பாடுபட்டாங்க. என்ன செஞ்சாலும் இது வழிக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி வரும்போது ரஷ்யா மற்றும் சீனாவினுடைய உறவில் கை வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் ரஷ்யாவுக்கு எதிரான பரப்புரையை அமெரிக்கா செய்தாலும் கடைசியில் வெற்றி பெறுவது என்னவோ ரஷ்யாவாக தான் இருக்கும் அப்படிங்கிற தகவலால் உக்ரைன் கான்ட்ராக்ட் குரூப் அங்கே இருக்கக்கூடிய நாடுகள் உக்ரைனுக்கான உதவியை பாதியாக குறைத்து வருகிறார்கள். உக்ரைன் அடுத்த வெற்றியை பதிவு செய்யாத வரையிலும் உதவிகள் கிடைப்பதும் ரொம்பவே கஷ்டம்தான். ஸோ அடுத்த வீடியோ ஒன்று இருக்குது, அதையும் நீங்கள் விடாமல் பார்த்துருங்க. இதே மாதிரி அப் டு டேட்டான இன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் தமிழ் வியூகம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் முதலே சொன்ன மாதிரியான அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி BSE 500 என்ஹான்ஸ்டு வேல்யூ 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிறதுல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான கடைசி தினம் செப்டம்பர் 18. இன்னும் 5 தினங்கள் தான் இருக்குது. மேலும் விவரங்களுக்கான லிங்க் கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப்படி இல்லைனா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய QR கோடை யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.